அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, லேசியான டேஸ்லேயும் எப்படி ஹெல்த்தியாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாவது விலாக்ஸ்லாம் போட்டு இன்றைக்கி என்னோடய புது விலாக்ஸ் தான் இது. இதில் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு மீனும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி அதை வச்சு தான் நம்ம ரெசிபிஸ்லாம் செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிராமத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பீக்கங்காய் தான் வாங்கியிருந்தோம். பீக்கங்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அரிசியும் களைஞ்சி போட்டாச்சு. அதில் உள்ள கொதி தண்ணியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொதி தண்ணியில் கொஞ்சமாக சீனி போட்டு பால் ஆற்றி கொடுத்தோம்னாக்கா பிள்ளைங்களுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது 11 o'clock 12 o'clock கண்டிப்பாக கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்கள்லாம் சம்மர் வெக்கேஷனில் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா, ஏன்னா சுட சுட வீட்டில் சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது தான் ஆறி போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு. எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு பிள்ளைங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. க்ரீன் கலரில் உள்ள காய்கறி எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நான் பீக்கங்காய் தான் வாங்கியிருந்தேன். இது எப்படி என்னோடய ஸ்டைலில் டேஸ்டியாக செய்கிறது அப்படிங்கிறத தான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 tablespoon மஞ்சள்தூள், 1 tablespoon பெருஞ்சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. பீக்கங்காவை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வேக விடுங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு 3 minutes அப்படியே வேக விட்டுருங்க. இதில் நான் பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணுவேன், ஏன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு முட்டை ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 3 minutes கழித்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. எங்கள் வீட்டில் பீக்கங்காய் இந்த ஸ்டைலில் தான் செய்வோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க ஒயிட் ரைஸ்க்கே போட்டு சாப்பிட்ருவாங்க. ரொம்ப அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கொடுவா மீன் வாங்கியிருந்தோம். அதோட ஆவணம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெட் பீசஸ், அந்த செவில்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துலாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணும் போதே முள் தனியாக சதை தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாக்கா மீட் பீசஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த முள் பீசஸையும் நம்ம என்ன செய்கிறது, ஆணத்துலேயே நம்ம போட்டுக்கலாம். நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆணம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாகவே போட்டு வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 3 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காயும் பாதாமும் எடுத்துக்கோங்க. ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் இதில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு கறிவிடம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கருகிடும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அந்த மிக்சரை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இல்லைனாக்கா கருகிடுச்சுனாக்கா ரெட் கலர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி பிளாக் கலராக மாறிடும். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் பீசஸை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே மூடி இருக்கட்டும். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா. இதில் வெண்டைக்காய் போட்டு தாளித்து நம்ம லாஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட்டு ஆப்பிள் ஜூஸ் தான் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆப்பிளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு இதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜீனி எதுவுமே நம்ம போட வேணாம். அப்படி ஜீனி பத்தலைன்னு சொன்னால் மட்டும் நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைனாக்கா ஜீனியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைஞ்ச உடனே ஃபில்டரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மீன் பொரியல் செஞ்சாச்சு. இதுக்கு தேங்காய் பால் சோறு தான் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் பால் நல்லா முத்தின தேங்காவை பார்த்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ குக்கரில் 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 tablespoon நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டைப்பூ ஏலக்காய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், பல்லாரி. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 சுண்டு எடுத்திருக்கேன். அதனால் 2:1 ரேஷியோவில் அளந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மல்லி புதினாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் போட்டுக்கலாம்.
ஆப்ஷனல் தான் அதெல்லாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் சோறும் ரெடி ஆகிடுச்சு. மீனையும் தேங்காய் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம முள்ளை ஒதுக்கிட்டு பீசஸாக எடுத்துக்கலாம். பிள்ளைங்களும் பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்து மணத்தோட மீனான சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே செம்மையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. A few moments later. மறுநாள் பரிசத்துக்கு போகிறதுக்காக மருதாணி தான் வெட்டிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டு பிரின்சஸ்க்கு தான் மருதாணி வெட்டிகிட்டு இருந்தோம். காட்டவே மாட்டேன்ட்டாங்க. ½ அன் ஹவர்லேயே அழைச்சிட்டாங்க. நல்லாவே செவந்திருந்துச்சு. மறுநாள் காலையில் பரிசத்துக்கு போகணுங்கிறதுக்காக காலையில் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஆனங்காய்ச்சி வச்சாச்சு. என்னென்னா ஆட்டுக்கால் பாயை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டைப்பூ ஏலக்காய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயமாக ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இதையும் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட்டுக்கால் பாயாக்கெல்லாம் மசாலா அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா லைட்டாக தான் இருக்கணும். உப்பு காரம்லாம் அதிகமாக இழுக்காது. அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்கால் நம்ம சூப் எடுத்துக்கிட்டு கூட பாயா செய்யலாம். நம்ம இப்போ சூப்பெலாம் செய்யலை, டைரெக்டாகவே பாயாவாக செய்ய போகிறோம். ஏன்னா ரொம்பவே அர்ஜெண்ட்டாக செஞ்சோம், அதனால தான். இதுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணோன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, இது 5 பவுடரும் தான் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறோம். மசாலா நல்லா வதங்கினாலும் ஆட்டுக்கால் பீசஸ்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. இப்போ நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 விசில் விட்டேன் நான், ஏன்னா கொஞ்சம் சின்ன காலம் தான் இருந்துச்சு. அப்போயும் நல்லா கலண்டா தான் சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய், முந்திரி, பாதாம் இதோட பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்ட்டு. ஆட்டுக்கால் பாயால் உருளைக்கிழங்கு இல்லைனாக்கா சுரைக்காலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான் இது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. காலையிலே இதெல்லாம் ரெடி பண்ணதுனால சப்பாத்தி போட்டு பாயா தான் அதுக்கு ஷைடிஷாக வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட பரிசத்துக்கும் கிளம்பி போயாச்சு. என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.